ஆட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமையும் மகத்துவமுள்ளவரும் மாட்சிமை நிறைந்தவரும் பரிசுத்தம் உள்ளவரும் உன்னதங்களிலே உயர்ந்தவருமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். Praise God. நன்றி. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. சத்தியப்பா, ஞானத்திலே பெரியவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, மகத்துவ தெய்வமே, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. நலன் கொடுங்க, நலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உடைத்தால் யாவுமே பாடி உடைத்திடுமே. உடைத்தால் யாவுமே பாடி உடைத்திடுமே. உள்ளவரே, உள்ளவரே, என்று தொழுதிடுவோ. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்று தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வோடு தொழுதிடுவோ. வாயினது கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. ஆவியின் பலத்த ஆவியானவரின் பலத்த கர்த்தருடைய கிருபையில பரிசுத்தாவின் அபிஷேகத்தில உன்னதமானவருடைய பலத்தில ஆவியில நிரம்பி உன்னதமான கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஆண்டவரே, நீர் பயங்கரமானவர். ஆண்டவரே, இப்ப யாரெல்லாம் தொழில் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உம்மை தேடுகிறார்களோ, ஆனானது நீரோடங்களே வாஞ்சித்து கருதுவது போல, ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை தாகமாக வருகிறார்களோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வருகிறார். அவர்கள் நடுவிலே தரிசனமாகிறார். ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியிலே அருகிலே தொழுதிடுவோ. சொல்லுமா? ஒளியிலே அருகிலே என்று தொழுதிடுவோ. ஏழு விளக்கட்டும், ஏழு விளக்கட்டும், ஏழு விளக்கட்டும், ஏழு விளக்கட்டும்.
சத்தமாடு. ஹalleluya ஹalleluya. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே. தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆச்சரியம் செய்வார். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் தான் தேவன். ஆமென். தலைமுறைக்கு தலைமுறைக்கும் அவர் தான் தேவன். உன் தலைமுறையின் தேவன், உன் தலைமுறையின் தேவன், உன் சந்ததியின் தேவன். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. சொல்லுங்க சொல்லுங்க. அடக்கலமானவரே, ஓ அன்பு நிறைந்தவரே. அடக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அவருக்கு மகிமை செலுத்து. அவர் ஒருவருக்கு மகிமை செலுத்து. அவர் பாதம் பணிந்து அவர் சமூகத்தில் நின்று ஹல்லேலூயா எழுந்து நின்று தேவனே கனம் பண்ணுவோமா? என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். ஹல்லேலூயா. என்னை தேடும் பொழுது நான் அவர்களுக்கு தென்படுவேன். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வேன். என்னை கூப்பிட்டு தப்பிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். அவர் சொன்னார், என்னை நோக்கி பார்ப்பார்கள், என்னை பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. என்னை பார்க்கிற என் ஜனத்துடைய முகத்தை நான் பிரகாசமாக்குவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே வந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் மோசே வந்து நின்று அக்கினியா எரிகிற ஆண்டவரை பார்த்து மோசே சொல்றான், நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்த்தேன். ஹல்லேலூயா. உன் நடுவிலே பலிபீடத்திலே உன் ஆண்டவர் அக்கினியாய் எரிந்து கொண்டிருக்கிறார். நீ தேடி வந்திருக்கிறவர், யார் அதுக்கு வந்திருக்கிறவர், நீ நோக்கி பார்க்கிறவர், உன் நடுவிலே பலிபீடத்திலே அக்கினியாய் 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 அவர் எரிந்து கொண்டே இருக்கிறார், எரிந்து கொண்டே இருக்கிறார், எரிந்து கொண்டே இருக்கிறார், எரிந்து கொண்டே இருக்கிறார், எரிந்து கொண்டே இருக்கிறார். அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி வல்லமை உன்னை தொடர்ந்து கிட்ட போனா, அக்கினி கிட்ட போனா, நெருப்பு கிட்ட போனா ஒரு அனல் அடிக்கும், நெருப்பு கிட்ட போனா ஒரு அனல் வீசும். அந்த அனல் உன்னை தொடர்ந்து மோசே சொல்றான், அற்புத காட்சி நான் பார்க்க போறேன், அற்புத காட்சி நான் பார்க்க போறேன். எதுவுமே சொல்ற அற்புத காட்சி நான் பார்க்க போறேன். என் ஆண்டவர் அற்புத அவரை நான் பார்க்க போறேன். எது பெரிய ஹல்லேலூயா
அவன் தீவிரித்து கிட்ட வரும்போது கர்த்தர் சொல்றாரு, மோசேஸ் அங்கே நில்லு, அங்கே நில்லு, அங்கே நில்லு. என் கிட்ட நீ வர முடியாது, என் கிட்ட வர முடியாது. நான் பயங்கரமானவன். நான் அக்கினியானவன். என் கிட்ட வர முடியாது. என் கிட்ட வந்தா ஏஞ்சிடுவேன். என் மகிமையை மாத்திரம் பாரு, என் வல்லமையை பாரு, அதிசயத்தை பாரு. இன்னைக்கு எதை செய்ய போறாரு, இன்னைக்கு ஏதோ ஒன்று செய்ய போறாரு. கர்த்தருடைய மகிமை உங்க அருகிலே. ஒரு மகிமை பார்க்கணுமா, மகிமை பார்க்கணுமா, ஒரு மகிமை பார்க்கணுமா, அற்புதத்தை பார்க்கணுமா, அதிசயமானதை பார்க்கணுமா? ஆண்டவர் வார்த்தை சொல்ற, மோசேஸ் ஒரு பாதரட்சி கட்டி தூர போடு. இந்த தேவன் கிட்ட வரக்கூடாதபடி, இந்த தேவனை தொழுது கொள்ளக்கூடாதபடி, இந்த தேவனை தரிசிக்க கூடாதபடி, பரிசுத்த ஆவியை பெறாதபடி, விசுவாசத்தை வளரக்கூடாதபடி, ஒரு நம்பிக்கையை கெடுக்கிற இந்த காரியத்தை கட்டி தூர போடு. கைட்டி போட்டாதான் கிட்ட வர முடியும். கைட்டி போடு. ஒரு இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதே பொல்லாத சிந்தனை, தேவனுக்கு விரோதமான பகை, பரிசுத்த ஆவியை குற்றப்படுத்துற சபைக்கு விரோதமான பகை, பெருமையின் பகை, ரட்சிப்புக்கு விரோதமாக செய்யற பகை, மாமிச பலத்தில் நடக்கிறிய அந்த ஆவியை அவித்து, அந்த ஆவியை தூக்கி தூர போடு. அந்த ஆவியை தூக்கி தூர போடு. ஹல்லேலூயா. அவரை தரிசிக்கிறனா, அவரை தரிசிக்கிறனா, அந்த அற்புத காட்சியை பார்க்கிறனா, கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, மோசேஸ் அந்த பாதரட்சியை கைட்டி தூர போடு. அதை கைட்டி போட்டாதான் நீ என்கிட்ட வர முடியும். அவர் சொல்றாரு கைட்டி போடு. ஏன்னா அவர் சொல்றாரு, நீ வந்து நிக்கிற இடம், நீ தேடி வந்து நிற்கிற இடம், நீ ஆராதனைக்கு வந்திருக்கிற இடம், இது கர்த்தருடைய இடம், இது பரிசுத்த பூமி, பரிசுத்த உலாவுகிற இடம், பரிசுத்த ராசமனுகிற இடம். பொல்லாப்பத்துக்கு தூரப்படு, பொல்லாப்பத்துக்கு தூரப்படு, கடினமான இருதயத்துக்கு தூரப்படு. உனக்குதான் காட்சி, உனக்குதான் அந்த தரிசனம், உனக்குதான் அந்த தரிசனத்தை காட்ட போறாரு, உனக்குதான் அந்த தரிசனத்தை காட்ட போறாரு. அக்கினி எரிதா பாரு, அக்கினி எரிதா பாரு, அக்கினி எரிதா பாரு, அக்கினி எரிதா பாரு. கிட்ட வந்துட்டியா, கிட்ட வந்துட்டியா. இது எக்கிரியால பரிசுத்த இடமாச்சு, எக்கிரியால தேவ ஆவியானவர் உலாவுகிற இடமாச்சு. அற்புத காட்சியை பார்க்கறியா? மகிமை 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 பாரு, மகிமை பாரு, மகிமை பாரு. ஒரு வாக்கிய மாற்றக்கூடியது, ஒரு வாக்கிய மாற்றக்கூடியது. உன் கொம்பை உயர்த்தக்கூடிய மகிமையை பாரு, உன் கொம்பை உயர்த்தக்கூடிய மகிமையை பாரு, ஒரு வாக்கிய உயர்த்தக்கூடிய மகிமையை பாரு, உனக்கு சுகத்தை கொடுக்கிற மகிமையை பாரு, உன்னை ஆசீர்வதிக்கிற மகிமையை பாரு, உன் பாத்திரத்தை நிரப்பக்கூடிய மகிமையை பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாரத்தோடு வந்திருக்கிற, எத்தனை பேர் பாரத்தோடு வந்திருக்கிற. ஹல்லேலூயா. அன்னைக்கு மோசஸ் ஒரு பாரத்தோடு தான் வந்திருப்பாரு. அந்த வனாந்திரத்தில் பாரத்தோடு தான் சுத்தி இருந்திருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பார்வோன் அரண்மனையில் எப்படி இருக்க வேண்டிய ஒரு ஆளு, இங்க வனாந்திரத்துல அனாதையை போல வெயில் உஷ்ணத்துல ஆடுகள் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை மோசஸ் பாரத்தோடு இருந்திருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கை குறித்த கேள்வியோடு, எதிர்காலத்தை குறித்த புலம்பலோடு மோசஸ் அந்த வனாந்திரத்திலே சுற்றி திரிந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எத்தனை பேர் எப்படி வந்திருக்கிற எனக்கு தெரியாது. எப்படி நீ எந்த நிலைமையில வந்திருக்கிற, எந்த சூழ்நிலை வந்திருக்கிற, எப்பேற்பட்ட பாரத்தில் வந்திருக்கிற, அது உனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். நீ நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிற, நல்லா அழகா வந்திருக்கிற, அற்புதமா வந்திருக்கிற, அழகா வந்திருக்கிற, இதைதான் நான் பார்க்க முடியும், இதைதான் நான் பார்க்க முடியும். ஆனா அவர் சொல்றாரு, நான்
அதை பார்க்கல, நான் அதை பார்க்கறது கிடையாது. நான் உனக்குள்ள வருவேன், உனக்குள்ள வருகிறவன். அங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும், அங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். நான் ஒரு விதமான வேதனையோடு தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு விதமான பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறேன். அதை உணர்ந்துதான் நிற்கிறேன், அதுக்கு பதிலை தேடிதான் தேவசம் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. இங்க நின்று இந்த மைக் எடுத்து பாடுறதுனால பெரிய ஆள் நான் கிடையாது. அல்லேலூயா. மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இல்லை. இங்க எல்லாம் சர்வ வல்லவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க உங்களுக்கு முன்னாடி நின்று பாடுறதுனால, அவர் சமூகத்தை நிற்கிறதுனால ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பலவிதமான போராட்டத்தின் மத்தியில தான், வேதனையோடு தான், கண்ணீரோடு தான், அந்த தாங்க முடியாத பாரத்தோடு தான் வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றி சிந்தித்து 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 புலம்பி 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 தேவ சமூகத்தில் வைராக்கியமாய் போராடி, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதா, ஆண்டவரே என் குடும்பத்திலே அற்புதம் நடக்காதா, தேவன் எனக்கு அதிசயம் செய்ய மாட்டீரா என்ற ஏக்கத்தோடு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. உன் வாசற்படியில் நின்று ஒருவர் தட்டி கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக போட்டப்பட்டிருக்கிற உன் இருதயத்தின் வாசல் திறந்தார். அதற்குள்ளே அவர் பிரவேசித்து அங்கே காணப்படுகிற பிரச்சனை, அங்கே காணப்படுகிற போராட்டம், அங்கே காணப்படுகிற வேதனை, அங்கே காணப்படுகிற நெருக்கங்கள், அங்கே காணப்படுகிற உபத்திரங்கள், அங்கே காணப்படுகிற கண்ணீர், அங்கே காணப்படுகிற கவலை, அங்கே காணப்படுகிற நிந்தை, அங்கே காணப்படுகிற அவமானம் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். உன்னை சந்திக்க வருவார், உன்னை சந்திக்க வருவார். அவர் உன் நடுவிலே வருவார். நீ நிற்கிற இடத்துல வருவா, உன் தோள் மேல கை போடுவா. அல்லேலூயா. உன்னை தூக்கி மார்பிலை அணைப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வந்திருக்கிற வேதனையோடு வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற. அல்லேலூயா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தில் ஒரு காயம், என் இதயத்தில் ஒரு காயம். அல்லேலூயா. என் இதயத்தில் அந்த காயம் எப்படி வந்தது எனக்கு தெரியும். தேவ சித்தத்தை மீறி, தேவ திட்டத்தை மீறி ஆவியானவர் காலையில் தான் உணர்த்தினாரு. நான் உனக்கு 2-3 தடவை உனக்கு தரிசனமான, 2-3 முறை உனக்கு தரிசனமான காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனா நீதான் மீறிட்ட, நீதான் மீறிட்ட, நீதான் மீறிட்ட. உங்கள்கிட்ட பேசுறேன், என்கிட்ட பேசுறேன். நான் உனக்கு தரிசனம் ஆகாம இல்ல, உன்னை சந்திக்காம இல்ல, மறைமுறை உனக்கு வெளிப்படுத்தினேன். இன்னைக்கு நீ வலிக்குது, இன்னைக்கு நோக்குது, இன்னைக்கு வேதனையா இருக்குது, இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது, ஏன் கலங்குற? நான் அப்பவே சொன்னேன்ல, அப்பவே சொன்னேன்ல உனக்கு, நீ ஏன் கேட்கல? ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே புத்தி சரியில்லை, புத்தி சரியில்லை, எனக்கு ஞானம் இல்லை, ஆவியில உணரக்கூடிய கிருபை எனக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமிசம் பலவீனமானது, மாமிசத்திலே வார்த்தைகள் வருது, மாமிசத்திலே வார்த்தைகள் வருது. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் போதும் போதும் போதும். உன் நிலைமை எனக்கு தெரியும் அவர் சொல்றார். அல்லேலூயா. உன் பிரச்சனை எனக்கு தெரியாம இல்ல, உன் வேதனை எனக்கு தெரியாம இல்ல. கண்டிப்பா மாற்றுவேன், கண்டிப்பா மாற்ற வரும், கண்டிப்பா விடுப்பேன், கண்டிப்பா விடுதலை வரும், கண்டிப்பா உன்னை தேற்றுவேன், கண்டிப்பா உனக்கு விடுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாட்களுக்கு முன்னாடி, இன்னும் 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் சொல்றேன். தயவு செய்து
ஒரு 3-4 நாளா ஊழியக்காரமாக சரியா உடம்பு சரியில்லை. ஒரு மகன் ரொம்ப பயங்கரமான பலவீனம் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு ஜெப குறிப்பு உங்களுக்கு கொடுத்திருப்பார். ரொம்ப நாளா அந்த ஜெப குறிப்பை எனக்கு தரல. ஊழியக்காரன் கூட உடம்பு சரியாம ஆகும். மனுஷன் தானே வரும். ஊழியக்காரருக்கு உடம்பு சரியா அப்புறம் எப்படி எனக்கு சரியாகும்? எனக்கு ஜோமன அதெல்லாம் இல்ல. ஒருவனை காயப்படுத்தி அந்த காயத்துக்கு மருந்து போட அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனை கத்த சும்மா விட மாட்டாரு. உன் நடுவில் நிக்கிற என்னால காலையில இருந்து என்ன நிக்க முடியல. ஆனா நிக்க வச்சு உன் நடுவிலே கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் வைக்கிறார்னா அவர் தான் பெரியவர். அவர்தான் பெரியவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. அப்ப நினைச்சேன் அவங்களால முடியல, சாப்பாடு செய்ய முடியல. அந்த உடம்பு முடியாம கூட போய் தண்ணி தூக்கி வரும்போது நான் பட்ட வேதனை இருக்குது. அது வார்த்தையால சொல்ல முடியாது. ஒரு வாரமாச்சு எங்க துணி துவைச்சு மன வேதனையில நான் எப்படி கத்தப்படி சமத்துல கதிரவ உங்களுக்கு தெரியுமா? அவங்க நல்லா இருந்தா தினமும் துணி துவைப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியா சாப்பாடு செய்யல, வீட்டுல முடியல அவங்களால. கண்கள் கலங்குது, கண்கள் கலங்குது. ஆண்டவரே, கலங்குற நேரம் அந்த கண்ணீரை வந்து அவர் துடைக்கிறார். அந்த கண்ணீரை அவர் துடைக்கிறார். எல்லாம் இருந்தும் நான் ஒரு முடிவு பண்ணப்பதான் எனக்கோ என் மனைவிக்கோ ஏதாவது ஒண்ணு நடந்தா என்னை சார்ந்தவர்கள் யாரும் அங்க கிட்ட வரக்கூடாது. முடிவுக்கு வந்துட்டேன். என்னை சார்ந்தவர்கள் என் வீட்டார் கிட்ட வரவே கூடாது. நான் உயிரோடு இருந்தா அது நடக்காது. அல்லது என் மனைவி கிட்ட இப்ப சொல்றேன், அவங்க உயிரோடு இருந்தா அது நடக்க கூடாது. எவ்வளவு வேதனை இருக்கும் பாரு, எவ்வளவு வேதனை இருக்கும் பாரு, எவ்வளவு வேதனை இருக்கும் பாரு. சாப்பிட்டியா கேட்க கூட ஆள் கிடையாது. நான் சாப்பிட்டியா கேட்க கூட ஆள் இல்ல. புரிஞ்சுக்க முதல்ல. இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் சொந்தம், இதுதான் உறவு, இதுதான் பெற்றவர்கள், இதுதான் பிள்ளை சொந்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி ஒடுங்கி ஒரு மூலையில உட்காரும் போது ஒரு கை வந்து தோல் விழப்பட்டு நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. உனக்கு தான் நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். உன்னை விடுவேனா, உன்னை மறப்பேனா, உன்னை விட்டு விலகுவேனா, உன்னை கைவிடுவேனா என்று நம்மை அவர் தேர்ச்சுகிறார் என்றார், நம்மை அவர் அனுபவிக்கிறார் என்றார். அன்பு தேவஜனமே, நீ உபத்திரத்துல தான் இருக்கிற. எனக்கு இருக்கிற பாடுகளை காட்டிலும் உனக்கு மேலா இருக்கும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு இந்த பாடு, அவர் சொன்னார் பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றார். பட்ட மரமாகிய உங்களுக்கு அதுக்கு மேல சொன்னாரு. ஒரு பச்சை மரம் அவர் தாங்கிட்டாரு. பட்ட மரம் ஆணி அடிக்கும் போது தாங்க முடியல, பிச்சுக்கிட்டு போகுது. பச்சை மரத்துல ஆணி போயிட்டு உள்ள, ஆனா பட்ட மரம் காய்ச்ச மரம் உடையும். உடைந்துதான் வந்து நிக்கிறோம். ஹல்லேலூயா. உடைஞ்சுதான் வந்து நிக்கிறோம். யாரால என்ன பிரயோஜனம்? யாரால என்ன பிரயோஜனம்? யார் இருந்து என்ன பிரயோஜனம்? பலவீனமான நேரத்துல, முடியாத நேரத்துல ஒருத்தர் வந்து உன்னை தூக்கி உன்னை தாங்குறா, அதுதான் உறவு, அதுதான் உறவு, அதுதான் உறவு, அதுதான் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த முடிய வேண்டிய காலகட்டத்திலேயே அந்த விசாரிப்பு இல்லை என்றால், அந்த அன்பு இல்லை என்றால், அந்த அன்பு இல்லை என்றால், அந்த பாதுகாப்பு இல்லை என்றால், முடியாத வயசுல என்ன நடக்கும் யோசிச்சு பாரு. முடியாத வயசுல என்ன நடக்கும்? அந்த தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு முடியாம ஒரு பக்கம் லூஸ் மோஷன், ஒரு பக்கம் சொரம், ஒரு பக்கம் சளி, ஒரு பக்கம் கோல்டு. இந்த நிலைமையிலும் எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, நான் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போய் அந்த குடவுல தண்ணி பிடிச்சி தூக்கின்னு வரும்போது, ஆண்டவரே இந்த பாடுகள் இன்னும் எத்தனை காலம் இந்த உலகத்தில்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சாப்பாடு செய்ய முடியாம கதறி, என்னால முடியலப்பா சாப்பாடு செய்ய, ஏதாவது வாங்கி கொடுப்பா என்று சொல்லக்கூடிய நிலைமை. எப்படி துடிப்ப, எப்படி துடிப்ப? செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து இந்த சபையை பிரிக்கிட்டு ஜெபத்தை நடத்திட்டு போனோம். புதன்கிழமை, வேலைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 4 நாள் இந்த இடம் பெருக்காம கிடக்குது. யார் வந்து பெருக்கிறது? யாரு? என்ன பிரயோஜனம்? இப்பதான் முடிவு பண்ண, இது கர்த்தர் நம்ம கரத்துல கொடுத்த ஊழியம். மரணமே வருகிற நேரம் இருந்தாலும் அவர் சமூகத்தில் போய் வீழ்ந்திருப்போம். அல்லேலூயா. நமக்கு கொடுத்த வேலையை நாம தான் பார்க்கணும். உயிர் இருக்கிறதே இல்லையோ, பலன் இருக்கிறதே இல்லையோ, நடக்க கர்த்தர் வைப்பார், வேலை செய்ய கர்த்தர் வைப்பார், அவர் ஊழியத்தை செய்ய வைப்பார். மரணம் வர நேரம் வந்தா சந்தோஷமா போயிடுவோம். அல்லேலூயா. நான் ஒரு முடிவு பண்ண, சின்னவனுக்கு கல்யாணம் முடிஞ்சா, சின்னவனுக்கு திருமணம் நடந்துட்டு இருந்தா, நான் இப்ப சொல்றேன், சின்னவனுக்கு மனசுல இருக்கிற ஆழத்தின் காயத்துல சொல்றேன், சின்னவனுக்கு திருமணம் நடந்ததா நானே என் மனைவி இங்க இருந்திருக்க மாட்டோம். யாருக்கிட்ட பிரச்சனை நமக்கு வேணும்? யாருக்கிட்ட போராடக்கூடிய, வாக்குவாதம் பண்ணக்கூடிய வேலையே இல்லை, தேவையே இல்லை. உலகத்தில் இருக்கிறோமோ, இந்த பூமியில் இருக்கிறோமோ, இல்ல பூமியின் ஆழத்தில் போறோமோ, அதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமிக்கு மேல இருக்கிறோமோ அல்லது பூமிக்கு கீழே இருக்கிறோமோ, அதை தேவன் அறிவார். என் நினைவு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும், இவன் பிடிவாதக்காரன், இவன் வைராக்கியம் உள்ளவன், அதை செஞ்சிருவான். அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிவிடுகிறேன். நான் வாழுகிற வரைக்கும் இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு அறிவிப்பேன். இந்த பூமியில உயிரோடு ஊழியம் செய்கிற நாள் வரைக்கும் இந்த விசுவாசத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படி, விசுவாசத்தில் பெருகும்படி, நம்பிக்கையிலே பெருகும்படி, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும்படி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதை நான் போதிப்பேன். அல்லேலூயா. நீ என்ன எப்படி வேணாலும் வச்சுக்க, இவர் என்ன பயங்கரமா பேசுறாரு, இவர் என்ன சக்தி பேசுறாரு, மோசமா பேசுறாரு நினைக்காத. உண்மை சத்தியத்தை போதிக்கிற ஒரு ஊழியக்காரன் பூமியில் இல்ல. என் தேவன் என்னை அழைத்தார், அந்த மகிமையை கொண்டிருக்கிறார். அதனாலதான் சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். வாழ்க்கையில பல நெருக்கடி வரும்போதெல்லாம், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இந்த வேத வசனங்கள் நம்மை தேற்றிக் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரனுக்காக நீங்கள் ஜெபிங்கள். என்னால முடிவே இல்லை, என்னுடைய சுகபலத்துக்காக, அவருடைய சுகபலத்துக்காக உனக்கு நம்பிக்கை இருக்குமானால், உனக்கு விசுவாசம் இருக்குமானால், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்றால் எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, அடைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, அடைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, காயத்தை ஆற்றிடும் எந்த இயேசையா. உடைந்த உள்ளத்தோடு சுமந்திருக்கேன், என்னை போல சுமந்திர வந்திருக்கேன். உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள் ஆண்டவரே. வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையோடு போராடி ஆண்டவரே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முன்னேற முடியாமல், சமாதானம் இல்லாமல், சஞ்சலத்தோடு கண்ணீரோடு யாருக்கிட்ட சொல்ல முடியும் என்ற வேதனையோடு வந்து பாதத்தில் நிற்கிற ஜனங்களுக்கு அந்த அற்புத காட்சியை பாடு செய்யும்பா. போல மார்பிலே இதை பாட வேண்டுமையா, வாடை போல மார்பிலே இதை பாட வேண்டுமையா, படகை போல தடுமாறும் வாழ்க்கையா,
காயத்தை ஆற்றிடும் என் இயேசுவா. பாப்பமா சொல்லுவாங்க, அப்பா ஆண்டவரே, ஐயா என் வீட்டுக்கு போனா எல்லாரும் நடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவேன், கோபமா திட்டுவேன். அடிக்கடி சொல்றேன், அவங்க வேதனை அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். பல பேர் தங்கள் கிரியினாலே அடிக்கிறாங்க, பல பேர் தங்களை வார்த்தையினால அடிக்கிறாங்க, பல பேர் தங்களுடைய நடத்தினாலே நம்ம அடிக்கிறாங்க. அல்லேலூயா. காணாமல் போன நாடுனா அன்போடு தேடினீரே, காணாமல் போன நாடுனா அன்போடு தேடினீரே, கரைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. எப்ப கதை செல்வேன், எப்ப வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், எப்ப நான் நிம்மதியா இருப்பேன், எப்ப சந்தோஷமா இருப்பேன், எப்ப எனக்கு விடுதலை வரும். கரைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை இல்லையா ஆண்டவர் சொல்ல மாட்டியா? உன் இதயத்துல காயம் இல்லையா? உன் இதயத்துல வேதனை இல்லையா? உன் குடும்பத்துல பிரச்சனை இல்லையா? கஷ்டத்தை சுமக்கலையா? வேதனையை அனுபவிக்கலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த தேவன் தான் உனக்கு விடுதலை கொடுக்கிறவன். இவர் சமூகத்தை தான் நீ கண்ணீர் வடிக்கணும், இவர் சமூகத்தை நீ முறையிடணும், இவரை நோக்கி தான் நீ கதறணும், இவரை நோக்கி தான் நீ சத்தமிடணும், இவரை நோக்கி தான் நீ பார்க்கணும். அதுக்கு தான் கர்த்தருடைய கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் முகத்தை பார்க்கல ஆளுங்கப்பா, நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன், உன் இருதயத்தை பார்க்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனமான என்னை உம் பலத்தால் கீழே கட்டுவீர். எது பேர் கேட்கிறேன், ஆண்டவரே நான் பலவீனமானவன், பிரச்சனையை பார்த்து பார்த்து, கஷ்டத்தை பார்த்து பார்த்து, அவமானத்தை பார்த்து பார்த்து, நெருக்கத்தை பார்த்து பார்த்து, வியாதியை பார்த்து பார்த்து, வறுமையை பார்த்து பார்த்து பலவீனமாயிட்டப்பா, எனக்கு விடுதலை கொடுக்கப்பா. யாரையோ நம்பி ஏமாத்துட்டேன், யாரையோ நம்பி ஏமாத்துட்டேன், எனக்கு நீ சகாயம் பண்ணுங்க. அல்லேலூயா. பலவீனமான என்னை உம் பலத்தால் கீழே கட்டுவீர், பலவீனமான என்னை உம் பலத்தால் கீழே கட்டுவீர், கரைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என்ன சொல்றேன், இயேசுவே அப்பா, நீங்க தான் வாய்க்கில போட்டிருக்கிறீங்க, புயல் வீசி கொண்டிருக்கிறது, கடல் கொண்டிருக்கிறது, ஆண்டவரே அழிந்து பார்க்கக்கூடிய நிலைமை வருது, மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரம் வருது. ஆண்டவரே எழுந்து நின்று அற்புதம் செய்ய மாட்டீரா? கரைக்கான படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, இதயத்தின் காயத்தை காத்திடும் என் இயேசுவா. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் இயேசுவா, இந்த இயேசுவா, இந்த இயேசுவா. இதயத்துக்குள்ள வந்துட்டாரா? இதயத்துக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாரா? வந்தாரா இல்லையா? அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் காயப்படுத்தி அதுக்கு கட்டும் நான் தான் போடுவேன், நான் தான் காயப்படுத்துவேன், நான் தான் உன்னை அடிப்பேன், நான் தான் உனக்கு பிரச்சனையை கொண்டு வருவேன், நான் தான் உன் விசுவாசத்தை பார்ப்பேன், நான் தான் உன் நம்பிக்கையை பார்ப்பேன், உன் வைராக்கியத்தை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் உன்னை காயப்படுத்தினேன், நான் தான் உனக்கு கட்டுப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பாரத்தோடு நிக்கிறேன், எத்தனை பேர் பாரத்தோடு நிக்கிறேன்.
ராஜாதி ராஜாவின் பாதத்துல வந்துட்டா, ராஜாதி ராஜாவின் பாதத்துல வந்துட்டா முறையிடாம இருக்கவே முடியாது. பிரச்சனையை சொல்லாம இருக்கவே முடியாது. கஷ்டத்தை சொல்லாம இருக்க முடியாது. பாரத்தை சொல்லாம இருக்க முடியாது. வேதனையை சொல்லாம இருக்க முடியாது. பிரச்சனையை சொல்லாம இருக்க முடியாது. நெருக்கத்தை சொல்லாம இருக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லிட்டியா? 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 துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. வந்துட்டியா? முடியும்? வந்துட்டியா? என்ன வேணாலும் நடக்கட்டும், வாழ்க்கையில எது வேணாலும் நடக்கட்டும். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், படகுல நான் தானே இருக்கிறேன், கூட நான் தானே இருக்கிறேன். எவ்வளவுதான் காற்று வீசினாலும், மரணம் சந்திக்கிற பேரலை எழுதினாலும் கூட நான் தானே இருக்கிறேன். நீ ஏன் கிளம்புற? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம விசுவாசத்தில் நிறைந்து, இப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா நிறைந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. சொல்றியா? துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை காணேசித்தேன். அல்லேலூயா. உயிருள்ளவரை உம்மை காணேசித்தேன். சொல்லு சொல்லு. உயிருள்ளவரை உம்மை காணேசித்தேன். அடிமைப்படே. உயிருள்ளவரை உம்மை காணேசித்தேன். அடிமைப்படே. உம்மை தானையா என் தேசத்தீதானையா. உம்மை தானையா என்னிடத்தில் அன்பு கொண்டு என் பிரமாணங்களை கைக்கொள்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் பாதத்திலே நீத்தம் எழுந்திருந்து எனக்கு கீழ்ப்படிகிற, எனக்கு செவி கொடுக்கிற என் நிலத்தில் பாக்கியவான்கள்.
கர்த்தாவே, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவனே, நம்பி இருக்கிறவனே, என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், என்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன், என்னோடு கூடவே இருப்பேன். உன்னதமானவர்களுடைய மறைவிட வைத்து சர்வ வல்லவருடைய சரகாலை மூடுவி. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதி என் கூடாரத்தை அணுகவே கணுகார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், என் குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், ரட்சிப்புக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, ஆசீர்வாதத்தை கெடுத்து, ஒரு வழியாய் வந்த சத்துருக்களை, எதிராளிகளை, பொல்லாதவர்களை, விரோதிகளை, பகைவரை, சத்துருவை கர்த்தருடைய நாமத்திலே ஏழ்படியாய் சிதறடிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ற? கர்த்தர் என்னை ஆயத்த சொல்ற, கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நேராய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே இரவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காப்பார். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. சொல்லு வாயை திறந்து, கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை தேற்றி, என் ஆத்துமாவை தேற்றி உமது நீதி நிமித்தம் என்னை சரியான வழியில் நடத்துகிறீர். அல்லேலூயா. சொல்லு, ஆண்டவரே, நீர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை தைரியப்படுத்தினீர். என்ன தைரியப்படுத்துறாரு? பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு நன்மை செய்வேன். பயப்படாதே, உன்னை யாரும் சொல்ல முடியாது. பயப்படாதே, நீ அழுவாத. பயப்படாதே, நீ கவலைப்படாத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் கூட இருப்பார். அவர் சொன்ன உலகத்தின் முடிவு பெரியதும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தையானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை உருவாக்கியிருக்கிறார், உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அவர் பாதத்தை நிற்க வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். உன் நெருக்கங்கள் மறையும், பிரச்சனை மறையும், போராட்டம் மறையும், வேதனை மறையும், பாடுகள் மறையும், பலவிதமான சிக்கல் விலகும். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாலத்திலே கண்டிப்பா கொண்டு வருவார். அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைப்பார், உன் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுவார். நீ சந்தோஷப்பட்டு களி கூறுவாய். அதிசயமானவர் உனக்கு அற்புதத்தை செய்வார். கையை தட்டிய நாமத்தை மகிமைப்படும், கையை தட்டிய நாமத்தை மகிமைப்படும். உன் வாழ்க்கைய அதிசயமானவர் அற்புதத்தை செய்வார். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்த அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நேரத்துக்காக நன்றி அப்பா. இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இங்கே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னீரே. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தும் போது, உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறும் போது, எக்கால சத்தத்தை உயர்த்தும் போது, விசுவாசத்தை பெருக்கும் போது, ஆவியிலே நீர் எங்களை நிரப்பி உனக்கு வந்த உமக்கு சுகந்த உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செலுத்துகிறோம். இந்த எங்கள் வாரங்கள் எல்லாம் சமூகத்தில் இருக்க வைத்து உமக்கு நன்றி பலியை செலுத்துகிறோம். எங்களை குணமாக்குகிற கர்த்தர் நீர். இந்த சொந்த வார்த்தைப்படி சங்கீதம் 89:24 படி, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி எங்களோடு பேசி தொடர்ந்து நடத்த நீ வல்லவராக. இந்த ஆராதனையை
நீர் ஏற்றுக்கொள்வதற்காக, இதில் நீ பிரியப்படுவதற்காக, இப்ப உமக்கு சுகந்த வாசனைகளை நீ ஏற்றுக்கொள்வதற்காக நமக்கு நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். மீதியான பகுதியை பொறுப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். உம்மை உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய கரங்களை